போன எபிசோடில் வந்துப்பா மதுரையில் வந்து பிரிங்கி முனிவர் வந்து சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்கி ஒரு வர்ணாசிரம சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி, லக்ஷ்மி, தெய்வயானை எல்லாம் என்னென்னா தெய்வயானை குழந்தையோடு கூட்டிக்கிட்டு வடக்குக்கு போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ வடக்கில் காசியில் பிரம்மா வந்து ஒரு ஆரியவர்த்தத்தை உருவாக்குறேன்னு விநாயகருக்கு பூணல் போட்டு கூட்டிகிட்டு போனார் இல்லையா? அங்கே என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் நடந்தது? அங்கே போன உடனே ஏற்கனவே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒழுங்கணிக்கிறதுக்கான வேலையை ஏற்கனவே பார்த்துருக்காரு அவர். ஆமாம், கூப்பிட்டுருக்காரு. ஆமாம். அவர் செல்வாக்கில் தான் இவரெலாம் இருக்காங்க. யார் நம்ம கம்சன், தசரதன் இப்போ தான் வந்திருக்காரு இல்லையா? குழந்தையோடு அங்கே வந்திருக்கிறாரு. ஓகே. இவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு அவர். ஓகே. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணார்னா முன்னோட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார். எப்படி ஆகினார்னா விநாயகருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை வந்து ஒரு இந்த நாட்டுக்கு இளவரசன், இந்திரனுடைய பேரன், தெய்வானைக்கு பிறந்தவன் இல்லையா? தெய்வானைக்கு பிறந்த குழந்தை. அங்கே வந்து முருகன் வந்து இது அதாவது என்னன்னா குடும்ப சூழ்நிலையான மனநிலை பாதிக்கப்பட்டு நோயாளி ஆகிட்டாரு. அதனால இனிமேல் வந்து முருகனுக்கு எதிர்காலம்ன்றது இல்லை. நோயாளி ஆகிட்டதுனால அவர் கதை முடிஞ்சது, இன்றைக்கோ நாளைக்கோ தான் அப்படின்னு முருகனுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷனு. அவர் படையெல்லாம் திரட்டிட்டு ரெடியாக இருக்கிறாருலாம் சொல்லாமல் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு இதுவாகிட்டார். சீரியஸில் இருக்கார், டெட் பெட்டில் இருக்கார் அவர். அவருக்கு கொஞ்சம் கேரளா பக்கத்தில் கொண்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மென்டல் ஆகிட்டு அங்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இன்றைக்கோ நாளைக்கோ செய்தி வரலாம். அதனால் சிவனுக்கு ஒரே வாரிசு விநாயகர் தான், அதில் வேறு இல்லை. அதனால் அது எங்கள் வாரிசு மட்டும் இல்லை, சிவன் வாரிசும் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து விநாயகரை தூக்கி பிடிக்கணும். விநாயகருக்கு பிறந்த குழந்தை தான் அடுத்த இளவரசன் சொல்லி யாரை இவனை டிக்ளேர் பண்ண அங்கதனை. இப்போது நாம் இந்த விஷயத்தில் வரணும். விநாயகர்னு என்ன? அங்கதன்னா வந்து வாலியினுடைய பையன். ராமாயணத்தில் வாலியோட பையன் அங்கதன். வாலியினுடைய பையன் அங்கதன்னா இப்போ அந்த அங்கே வாலின்றது யாரு? கண்டிப்பாக வந்து விநாயகர் தான். விநாயகர் தான் வாலி. ராமாயணத்தில் வந்து விநாயகரை வாலின்னு சொல்லிட்டாங்க, முருகரை சுக்ரீவன் சொல்லிட்டாங்க. அண்ணன் தம்பி சுப்பிரமணியன், அவன் அந்த சுக்ரீவன் சுப்பிரமணிய கிரீவன், மலையில் வாழக்கூடிய சுப்பிரமணியன் சொல்லி விட்டாங்க. அவருக்கு அதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி விநாயகரை காமிச்சு கொண்டு போகிறாங்க. இது என்னன்னா புராணம் பிடிக்கக்கூடாதுக்காக ராமாயணத்தில் வேறு மாதிரியும் இங்கே வேறு மாதிரியும் சொல்லிட்டாங்க. அதே அண்ணன் தம்பிக்கு அதுதான் அங்கேயும் இங்கேயும் அதான் அதே தான். தம்பியை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அண்ணன் ஆட்சிக்கு போட்டுச்சான்றது தான் இப்போ இங்கே இருக்கிறது. அதுதான் விஸ்வாமித்திரர் குமார சம்பவம்னு அப்புறமா ராமர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. அது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்துவார் அவர். அண்ணன் தம்பி சண்டே சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரே கதையை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டானுங்க. கந்தபுராணன்னு பிரிச்சுட்டானுங்க, ராமாயணன்னு பிரிச்சுட்டானுங்க. இது வேறு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. சில டைமில் ஒரே கதையை 3 படமும் எடுப்பாங்கள்ல, பாட்டை கூட மாற்றிடுவாங்க, கொஞ்சம் பேரை மாற்றிடுவாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க, லொக்கேஷன் மாற்றினா தீர்ந்து போச்சு. அது வந்து 3 ஆக்கி 3 ஓடி 3 காசு சம்பாதிச்சிடும். அந்த மாதிரி தான் அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்கதனுக்கு, அதாவது விநாயகருடைய பையனுக்கு தெய்வயானை பையனை வந்து வருங்கால இளவரசன், இந்த நாட்டு ஆள போகிறது வந்து விநாயகருக்கு அடுத்த இளவரசன் அங்கதன் அப்படின்ற விழாவை செய்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. பிரம்மா எல்லாரையும் கூப்பிட்றாரு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் இந்தியாவுக்கு அடுத்த வருங்காலத்தில் ஃபுல்லாகவே இவங்க தான். ஏன்னா முருகு தான் இல்லையே. சிவன் ஒத்துக்கிட்டாரு. அவங்க தான் சொல்லி அவர் உடம்பு முடியல. சிவனுக்கும் வந்து வயசாகி போச்சு, இவருக்கு வந்து முருகன் வந்து காலி அப்படின்னு அவங்க அம்மா மீனாட்சியை சொல்ல வச்சுட்டாங்க. ஆமாங்க, முருகருக்கு வந்து மென்டல் ஆகிட்டாரு. எங்கள் சிவன் வந்து ஏஜ் ஆகி போச்சு. இதுதான் சூழ்நிலை. இப்போ இவங்க தான். அதனால தான் நாங்களாம் வந்து இல்லைன்னா வருவோமா. லட்சுமியும் இன்னும் அவரும் வந்து கொஞ்சம் திருமால் இருக்கா இல்லையா, அவர் வந்து என்னமோ தெரில பேசாமல் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அவருக்கு இல்லையா. அவர் வந்து படுத்து படிக்கவே இருக்கிறாரு, உட்காரதே கிடையாது. ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்கள்ல எப்பயுமே திருமால்
அதாவது லக்ஷ்மி சொல்லுது கோமால படுத்துட்டு அது ஏன்னா படுத்து படிக்கவே இருக்கிறாரு அப்படி என்ன காரணம், அவரால் உட்கார்ந்தெல்லாம் பேச முடியாது, அவர் படுத்துக்கிட்டே எப்பயுமே திருமால் இருக்காருன்னு சும்மா அங்கே வேற நம்ப வச்சுட்டாங்க. புரியுது. இங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் திருமால், ஆனால் அவர் படுத்துக்கிட்டே எத்தினி ராஜ்யம் வேணாலும் ஆழ்வார். அவர் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல், நம்ம வாஜ்பாய் கலைஞர் மாதிரி அவர். ஆனாலும் இங்கே ராங் ரிப்போர்ட். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, இதை எல்லாரும் நம்ப வச்சுட்டாங்க. இவங்க சொல்கிறத மார்க்கெட் பண்ணுற செய்தி தான் அங்கே போய் சேருது. இன்றைக்கே ஒரிஜினல் செய்தி டிவிலையும் மற்றலையும் வர்றதில்லை. ஒரு டிவியில் வருது, இன்னொரு டிவியில் அது ஒரு பெரிய ஒரு டிவியில் வருது, இன்னொரு டிவியில் அப்படியே 100% மாறி வருது. அன்றைக்கி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பொய் செய்தின்னு தெரியறதுக்கு 50-100 வருஷம் ஆகும் இல்லையா? ஒரு ஆயுசில் தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கே 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன போய் இது மெய்ன்னு சொல்கிறதுக்கு உள்ள போராட வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ண கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க. கூப்பிட்டு வராதவங்கலாம் யாருன்னு பாடுறா, காலி பண்ணிவிடுவோன்னு ஒரு மிரட்டுறாங்க. இந்த விநாயகருக்கு பேர் வந்து தாதான்னு பேர். ஓகே. இப்போ வந்து இதில் மகாராஷ்டிராவில் வந்து தாதா சாஹிப்னா யார்? ஆமாம், விநாயகர் பேர் தான் தாதா சாஹிப். ஓ, தாதா சாஹிப் அம்பேத்கர். தாதான்ற பேரே வந்து விநாயகர் பேர் தான். ஓகே. ஏன்னா அடின்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடிச்சு காலி பண்ணுவார். அதனால முன்ன பின்ன விசாரிக்காமல் அடிக்கிறவர் தான் தாதா. முருகர் விசாரிப்பார். இது வல்லப அப்படின்றது வல்லப. ஆமாம், தாதான்றது விநாயகர் தான். ஓகே. வல்லபன்றது விநாயகர் தான். வல்லபாய் பட்டேல் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க அதுவும் வந்து அந்த தாதா அவருடைய பேரில் ஒன்று அதில் தாதா இருக்கும். ஓகே. அதனால அந்த மாதிரி இவர் வந்து உள்ள பூந்து அடி அப்படின்ற மாதிரி பண்ண உடனே எதுக்கடா வம்புன்னு தசரதன் குழந்தையோடு கொண்டு வந்து திரும்ப இவர் பிரம்மா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, விநாயகரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஏதோ குழந்தை எழுதுறதுக்காக சவுத்துக்கு போனோம், ஏதோ குழந்தை பெற்றாச்சு வந்துட்டோம், இனிமேல் இந்த குழந்தையெல்லாம் உங்கள் குழந்தை மாதிரி தாங்க, நாங்கள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாடு தான் இருப்போம் அப்படின்ட்டாரு. என்ன காரணம், இது எதுக்கு வம்பு? அவர் வந்து எப்பயுமே தசரதன் ஜெயிக்கிற கட்சி. தெற்கு வந்தால் சிவன் கட்சி, தெற்கு வச்சா வடக்கு போனால் பிரம்மா, தெற்கு வந்தால் திருமால் சிவன் கட்சி, அங்கே போச்சுன்னா பிரம்மான்றார் அவர். இப்படி தான் அவர் தப்பிச்சிட்டு இருக்கிறாரு. எங்கள் ஒய்ஃப்லேயே வந்து அவருக்கு ஒரு 3 ஒய்ஃபு. ஒன்று வந்து கோசலை. இது வந்து என்னன்னாக்கா விஸ்வாமித்திரருடைய சொந்தக்கார பொண்ணு. இப்போ அவர் என்ன பண்ணார்னா, விஸ்வாமித்திரர் கிடக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் இங்கே வேல்யூ கம்மி. அவர் வந்து இங்கே சிவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறார் சவுத்தில். ஆனால் அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், வந்திருக்காரு இந்த மாதிரி. அதனால விஸ்வாமித்திரர்லாம் வந்து ஒரு பலம் இல்லை, பலம் இந்த பக்கம் ஆகி போச்சு. அப்படின்னால அந்த 2வது மனைவி கைகை இருக்காங்க, அவள் வந்து ஏற்கனவே ராணி. அந்த அம்மாவுக்கு வந்து பவர் அதிகம். அவருக்கு நாடு இருக்குது, அம்மாவோட சொத்து நிறைய இருக்குது, கேகை நாடெல்லாம் இருக்குது. அதனால அது கொஞ்சம் நார்த்துக்கு அந்த பக்கம், அந்த யூரோப் பக்கத்துலேருந்து வர கேஸுங்க. ஆப்கானிஸ்தான் சேருன்னும் போது ஆப்கானிஸ்தானில் ஒரு லேடி போதுமே இந்தியாவே ஆளுவாங்களே, அந்த மாதிரி வீரமிக்கவங்க தானே இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்தபோது இந்தியா பூரா ஆண்டான்ல, அப்படி தான் இருந்திருக்காங்க. கைகைன்றது கிட்டத்தட்ட முன்னாடி முஸ்லீம்ஸ் மாதிரி, ஜான்சி ராணின்ற மாதிரி, அந்த மாதிரி. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக. அது நான் சொல்கிறத கேட்கலன்னா இந்த சில வீட்டுக்காரர் அடிப்பாங்க தெரியுமா, காசு சேர்த்துட்டு, அந்த மாதிரி ஆள் அது. தசரதன் அவர்கிட்ட அடி வாங்கி, ஏன்னா ஏஜ் வித்தியாசத்தில் ரொம்ப டிஃப்ரென்ஸில் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டார். அப்போ கல்யாணம் பண்ணிக்கும்பொழுது அந்த அம்மா சொல்லுது, பிரம்மா என்ன சொல்கிறாரு அதை ஓகே சொல்லும் அப்படின்னு. சரி என்ன பண்ணணுங்க, வசிஷ்டரை வச்சு ஆசிரியரா அமைச்சராக அவரே இருப்பார், அவர் அவனுக்கு அமைச்சராகவும் இருப்பார், இந்த பசங்களை வளர்க்குறது பூரா அவர் பார்த்துக்குவார், ஒரு பேச்சை கேளு. சரிங்கன்ட்டார். ஏன்னா அவர் இந்த பக்கம் கைகைன்னு சொல்லுதே, ப்ளஸ் சுற்றி இருக்கிற எல்லா நாடுமே கொஞ்சம் பிரம்மா பேச்சு இருக்குது, குழந்தை குட்டி ஏதாவது பண்ண போகிறாங்கன்ட்டு அவர் பண்ணிட்டார். இப்போ திரும்ப வந்து இவர் விஸ்வாமித்திரர் வந்து என்னையாது, நாங்கள் தான் வந்து அங்கே சிவன்ட்டு சொல்லிக்கிளி உனக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த அங்கே பக்கம் கலைக்கோட்டு முனிவர் மூலமாக சொல்லி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி பேசுகிற, இங்கே வந்தால் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னா, அதான் ஏன் ஒரு அரசு அப்படி தான் இருக்க முடியும். ஒரே பக்கமாக இருந்தானா பதவியெல்லாம் காப்பாற்ற முடியாது. நீ இருக்கிற சொத்துல ஏன் விட்டு வரேன்னா வீம்பு வீராப்பு. பணக்காரன் சொன்னான்னா ஸ்ட்ரைக் பண்ணான்னா பணக்காரன் சாதகமாக இருக்கணும், தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணால் தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கணும். இல்லை 2 பேரும் ஸ்ட்ரைக் பண்ணான்னா சைலண்ட்டாக உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு தெரியாது அப்படின்னு தான் பண்ணிக்கணும். இது இல்லைன்னா அரசர்கள் வந்து கொஞ்சம் நாணல் மாதிரி வளைஞ்சி கிழிஞ்சி கொடுத்தா தான் ஏன் நிற்க முடியும், இல்லைன்னா போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஸ்வாமித்திரர் கொஞ்சம் உரங்கிட்டார். இப்போ வசிஷ்டருக்கு என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் வந்து எலியும் போனியும் தகராறு ரொம்ப காலத்துலேருந்தே.
வசிஷ்டர் பெரியவரா விஸ்வாமித்திரா பெரியவரா சண்டை தான் வந்து வடநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சண்டை. அதாவது திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த சண்டைகளை விட அடுத்தது மிகப்பெரிய சண்டை எதுன்னா கிரியேட்டர் சண்டை. இவங்களுக்கு கிரியேட்டரா அரசனா இல்லை, அதான் அந்த மாதிரி சண்டை. அது கிரியேட்டிவ் அரசன், அதாவது கிரியேட்டர் சண்டைன்னு வச்சுக்கலாம். அரசன்லேயே ஒரு கிரியேட்டர் யார்? விஸ்வாமித்திரர். அவர் வசிஷ்டர் வந்து ஒரு கிரியேட்டர். ரெண்டு கிரியேட்டருக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனான சண்டை. ரெண்டு பேரும் தவசிகள் ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேரும் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதில், புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு பயம் என்னென்னா, அதனால இப்போ வசிஷ்டர் பேச்சு கேட்கலன்னா நம்ம ராமராஜ்யமே காணாமல் போயிடும் அப்படின்னு கரெக்டாக விஸ்வாமித்திரர் கைட்டு விட்டான். ரொம்ப நாளாக நம்ம கைக்கு வரும்னு நினச்சி தான் இங்கே வந்து ராமரெல்லாம் கூட்டு போய் எல்லா வேலையும் நம்பிக்கை பண்ணார் இல்லையா? கடைசியில் விஸ்வாமித்திரர் தவிர்த்துக்கு வந்துடுறார். வேறு வழி இல்லை, அங்கே நிற்க முடியும். சூழ்நிலை மோசம். கொஞ்ச நாள் பிரேக் விட்டார். வந்துட்டு இங்கே சிவன் கூட சுற்றுறார் சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துருச்சு. யார்? பிரம்மாவுக்கு. கம்சனும் கட்டுக்குள்ளே இருக்காரு, தசரதனும் ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துட்டார். ரெண்டாவது ஜனகரும் கூப்பிட்டு சொன்ன உடனே சொல்லிட்டாரு, வருங்காலத்தில் இப்போ உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, சீதான்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சீதாவை ராமருக்கு லட்சுமணன் இல்லை இருக்கு இல்லையா? இவங்க குடும்பத்தில் தான் யாருக்கா கொடுக்கணும். உனக்கு எத்தனை பொண்ணு இருக்குதாரு? ஒரு 3 பொண்ணு இருக்கணும். 3 பசங்களுக்கு கொடுத்துரு. உங்கள் ராஜ்யமும் எங்கள் ராஜ்யமும் இணையுது. இன்னங்க இன்னும் குழந்தைங்களாம் 1 வயசு 2 வயசு கூட ஆகலை. இதுகளே இப்போவே எல்லாமே ஒப்பந்தம் தான். அது இப்போத்தி உத்தரப்பிரதேசையும் பீகாரையும் இணைக்கிறோம். இதுலேருந்து மாறுபாடு போனால் அது கதை தந்தல் அப்படின்னுறாரு. உடனே அவர் என்ன பண்ணார், நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு நம்ம விநாயகருக்கு என்ன பண்ணார்னா, விநாயகருக்கு கிட்டத்தட்ட பிஏ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர். ஜனகர் ஏன்னா அடி இதெல்லாம் இது செக்கலை அப்படி போயிட்டார் அவர். இப்போ வடநாட்டில் வந்து ஒரு அளவுக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் சவுத்தில் வந்து ஒரு இது ஒன்று நடக்குது, சுயமரம் ஒன்று நடக்குது. அந்த சுயமரம் தான் இவன் இந்த பாஞ்சால நாட்டில் வந்து துருபதன், அது தென் பாஞ்சாலன்னு பேர். அவன் துருபதனுக்கு இங்கே நடக்குது. இது வந்து தான் ஏற்கனவே வந்து திருமால் கொண்டு வந்து முருகனை கொண்டு வந்து சேர்க்கலான்னு நினச்சார். முருகன் வரல, இது திருமணம் இல்லை. அப்போ என்னென்னா முருகன் கலந்துக்காத்தினால மீதி மற்ற நாடுகள்லேருந்து நிறைய பேர் வராங்க. வரும்பொழுது அவர் வந்து பீஷ்மர் வராரு, இதில் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டு அதில் வந்து ரம்பா அம்பாலிகை 3 பேரையும் கடத்திக்கிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த விஷயத்தில் ஏன் சிவன் தலையிடலைன்னா, ஒன்று முருகர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவருக்கு மகிழ்ச்சி தான், விநாயகர் கல்யாணம் பண்ணாலும் மகிழ்ச்சி தான், ஒன்றும் இல்லை. இதில் வந்து பீஷ்மர் கல்யாணம் பண்ணாலும் 3 வந்து ஏதோ ஒரு வகையில் பசங்க இல்லைன்னா வளர்ப்பு பையன், விநாயகர் வளர்ப்பு, இவங்க 2 பேரும் இவங்க பிள்ளை தான். சரி, பீஷ்மர் என்பது கல்யாணம் ஆகணும்னு நம்ம ரொம்ப நாளாக நினச்சிருந்தோம். அதனால் இதில் போய் நம்ம தலையிட வேணாம், அது என்ன நடக்குதுன்னு நினச்சா பீஷ்மருக்கு எடுத்துன்னு போனோடனே பீஷ்மருக்கு இந்த 3 பொண்ணுங்களை கடத்திட்டு போனேன் நம்ம பையன் திருமணத்துக்கு வந்துட்டான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஆனால் அது பிரம்மாவுடைய சுவிட்ச் அவருக்கு தெரியல. இந்த இதில் நடந்தது பார்த்த உடனே அவன் தூக்கிட்டு போய் பிரம்மா தான் பீஷ்மர் அனுப்பி அப்போ அங்கே தூக்கிட்டு போன பிறகு தான் போன உடனே அப்போ போகும்போது பீஷ்மரை கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது அவர் வந்து முதலே கேள்வி கேட்குறார் பிரம்மா கிட்ட, நான் போய் அதில் கலந்துக்கிட்டு சுயமரத்தில் தூக்கிட்டு வந்தால் நான் தான் தாலி கட்டணும், எனக்கு கல்யாணமே வேணாமே நான் சொல்லும்பொழுது, வா நீ எடுத்துகிட்டு வா, அதை யாருக்கு தாலி கட்டுறதை நான் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ விநாயகர் போய் தாலி கட்ட போய் அதில் கலந்துக்க முடியாது, ஏன்னா அவர் அரச பாரம்பரியம் இல்லை. அதாவது அரசர்களுக்குள்ளே நடக்கிற சுயம்பரம் அது வந்து என்னன்னா வீரபத்திரர் வந்து ஒரு தளபதியினுடைய பையன், அதனால விநாயகருக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. இல்லை அது இல்லாமல் வேற ஆளுங்கெல்லாம் போனாலும் அது சரியாக வராது. அதனால நீ வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். உடனே பார்க்குறாரு, சரி நமக்கு வந்து தாத்தா சொல்கிறது செய்யணும் ஒரு சென்டிமெண்ட்டு வைப்பார் அவர் எப்பயுமே. உங்கள் அம்மாவை நான் தான் வளர்த்தேன், ஒன்று நான் வளர்த்தேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி கிள்ளி சென்டிமெண்ட் ஆக்கி அவர் அனுப்பிச்சி விட்டார். அங்கேயே வளர்ந்ததுனால நேராக அங்கே வராருங்கன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த போன பிறகு அங்கே என்ன பண்ணுறாருன்னா வச்சு விநாயகரை தாலி கட்ட வைக்கிறார். யார்? 3 பேருமா? 3 பேருக்கும். ஓகே, 3 பேருக்கு தாலி கட்ட ஏற்பாடு பண்ணிடுறாரு.
தாலி கட்டுறாங்க. கட்டின உடனே அந்த தாலி கட்ட போகும்போது அந்த ஒரு பொண்ணு இருக்கால, அம்பா இருக்கால, ஐயோ இணையா நீ நான் வந்து கல்யாணத்துக்கே நான் வந்து விருப்பம் படலை. நான் ஆக்சுவலாக முருகர் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் விரும்பினேன். முருகர் வருவார், இந்த போட்டியில் கலந்துக்குவார், நான் சுயவரத்தில் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதான் ஆசாசியாக இருந்தேன் நான். அவர் வரல. சரி வரலன்னொடனே சிவனுடைய பிள்ளைங்க, எனக்கு சிவன் பக்தர் நாங்கள், எங்கள் குடும்பம் சிவ குடும்பம் நாங்கள். அப்போ சிவ குடும்பத்திலேயே வந்து இவர் வந்திருக்காரு பீஷ்மர். சரி அட்லீஸ்ட் பீஷ்மரியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நாங்கள் வந்தேன். கடைசியில் இவர் கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு கொடுத்து விநாயகர் கழுத்து தாலிப்பட்டுன்னு சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அம்மா முதலே வேலையை பாடுறான்னு எல்லாரும் கண்ணாமலாம் திட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகே. மீதி 2 பேர் கழுத்தில் தாலி கட்டுறாரு விநாயகர். அந்த 2 பேர் தான் சித்தி புத்தின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அம்பாலிகை அம்பாலிகைன்னு 2 பேர் சொல்கிறாங்க. அதுதான் வேற பேரில் சொல்கிறாங்க. இந்த 2 பேர்கிட்ட தாலி கட்டின உடனே கரெக்டாக தெய்வானி சும்மா இருக்குமா இந்திரன் சொல்லி, என்னங்க அவர் போய் ஏதோ பொண்ணை கடத்திட்டு வரேன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாருன்னு தான் நாங்கள் நினச்சோம். கடைசியில் இங்கே ஏற்கனவே வந்து விநாயகருக்கு அவர் சூரபத்மனுடைய மகள் ஒன்று ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. அது வந்து ஏற்கனவே அது வந்து கோயிச்சு அது ஒன்று இருக்குது. அப்புறம் 2வது வந்து இப்போ நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்போ தான் நான் இந்திரனுக்கு அடுத்தது இந்த ஒரு வாரிசு வேணும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு, இந்திர பதவிக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ காரணம் காட்டி என்ன கொண்டு வந்தாங்க. இப்போ நான் ஒரு குழந்தையும் பெற்றுட்டேன். இப்போ திடீர்னு வேற ஒன்று கொண்டு வராங்களே, என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கொஷின் வருது. இல்லை அவர் உடனே சொன்னார், பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து இந்தியா பூரா நம்ம விநாயகர் கண்ட்ரோலில் வரணும்னா விநாயகர் எத்தனை மணி வேணாலும் கட்டிக்கணும், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது மூலிமா நாடுகளை நம்ம அரவணைக்க விநாயகரை முன்ன வச்சு நம்ம நாடுகளை பூரா ஒன்றா கொண்டு வர போகிறோம். இவ பேர் திருமால் இருக்காரு, அவருக்கு இன்னும் முதல் ஒய்ஃப் இருக்குது, 2வது ஒய்ஃப் இருக்குது. அவர் எதுக்கு இந்த வயசில் போய் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒரு அரசியல் அரசியல் திருமணம். அது மாதிரி விநாயகருக்கு ஒரு 10 கல்யாணம் பண்ணாலும் சரி, அரசியல் வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு ஆளை வச்சு செய்யலாம், ஆனால் தப்பு இல்லை. தசரதன் எதுக்கு 3 கல்யாணம் பண்ணார் அது சொல்லு. தசரதன் ஒன்றும் இருக்கலாம் இல்லை இல்லைங்க, அவர் குழந்தை இல்லை பண்ணலாம்னு, அது அரசியலுக்கு தான் பண்ணார். குழந்தை இல்லைன்னா குழந்தை பொண்டாட்டி மட்டும் கல்யாணம் பண்ண நாடுகளை ஏன் சேர்த்தார்? அவர் சக்கரவர்த்தி ஆகணும் தான். அவர் சக்கரவர்த்தி ஆகணும்னா 1க்கு மேற்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணால் தான் சக்கரவர்த்தி ஆக முடியும். அதனால நான் ஒரு சக்கரவர்த்தி இடத்துல தான் இவரை கொண்டு வர போகிறேன். யாரை? விநாயகரை. அப்போ விநாயகர் சக்கரவர்த்தி ஆகணும்னா இந்த எண்ணிக்கையெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு அப்படின்றாரு. இதில் வந்து இந்திரன் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாரு. தெய்வம் ஒரு கசப்பு இருக்குது, இருந்தாலும் ஒரு சக்கரவர்த்தி ஆகணுன்ற அந்த எண்ணத்தில் அப்படி ஒரு சக்கரவர்த்தி ஆனால் அது வந்து இவன் தான் வரணும். யாருக்கு அடுத்தது? விநாயகருக்கு அடுத்தது யார் வருவா? ஏகப்பட்ட பேர் போட்டி வரும்ல அப்படின்னா, இல்லை அங்கேருந்து தான் நாங்கள் கொண்டு வருவோம். அப்படின்னா கொண்டு வர மனைவிக்கு குழந்தை போடக்கூடாது. குழந்தை பிறந்தா போட்டி ஆகிடும்ல. அப்போ இந்திரன் கண்டிஷன் போடுற விநாயகர் அந்த 2 பேரை கட்டினாங்க பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பொண்ணு இல்லையா தெய்வானிக்கு பிறக்கிற அங்கதன் தான் வந்து அதுக்கு அடுத்து வரணும். அடுத்தது வந்து இந்திர பதவிக்கு வரணும், மீதி யாரும் உள்ளே போந்துடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. சரின்ட்டார் அவர். அப்போவே இந்திரன் மேலே ஒரு கடுப்பு, இவனுக்கு நாளைக்கு தமிழ் வரும்போது கழிட்டு விட்டோன்னு இவர் நினைக்கிறாரு. சரிட்டு இப்படி இருக்கிற நேரத்தில் தெய்வானிக்கு ஒரு சின்ன அதிருப்தி இல்லையா. அப்புறம் வந்து தெய்வானை அதிருப்தியாக இருக்கிறதுனால அந்த 2 பேருக்கிட்ட இந்த நெருக்கம் பழகிறத அவர் அவாய்ட் பண்ணிக்கிறாரு. யார்? விநாயகர். உடனே இல்லை நான் வேற குழந்தை பெற்றுக்கூடாது, நான் அங்கதன் மட்டும்தான் இந்த நாட்டில் ஆளணும், அதனால நான் அந்த 2 பேருக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க தாலி கட்டிட்டேன், ஆனால் அவங்களுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வந்து இது போனால் தெய்வானை எனக்கு சிக்கலாயிடும் அப்படின்னு அவர் ஒதுங்குறாரு. இதே ஒரு சாக்கா போட்டு சரிப்பா அவர் வந்து விநாயகர் இப்படி இருக்காரு, தாலி கட்டுறது அப்படியே இருக்கட்டும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு. யார்? வியாசர். பராசரர் பராசரர் பையன் பராசருடைய பையன் இருக்கா இல்லையா, அவர் திருமணமே ஆகாமல் இருக்காரு. அவர் கூப்பிட்டு வந்து இவங்களோட சேர்ந்து ஒரு வாரிசை உருவாக்கிடுவோம், அட்லீஸ்ட் மற்ற விஷயங்களுக்காவது லோக்கல் அரசியல் பார்க்கறதுக்கு நமக்கு பிள்ளைகளை உருவாக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனாட்சிட்டு சொல்லுவோம். மீனாட்சி யோசிக்குது, நீங்கள் பண்ணுறதுனால விநாயகர் தெய்வானை இந்த டிஸ்டர்ப் அதிகமாகிடும்ல, அது
இந்திரனுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும், அப்புறம் தெய்வானை சிக்கலாகிடும், விநாயகர் வந்து மேலும் மேலும் தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படின்னும் போது இல்லை, இது விநாயகருடைய அரசியலுக்கு இல்லை, மீதி மற்ற அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சில இளைஞர்கள் வேணும்ல. ஆமாம், ஏன்னா இப்போ பராசரர் கூட வந்து மீனாட்சி தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து என்னென்னா அப்படின்னும் போது இதுவும் ஓம் பையன் தானே அவன், விநாயகர் மாதிரியே அங்கே ஓம் பையன் தானே அவன், நாங்கள் கொண்டு வர வெளியாள் கிடையாது. அதனால அவனுக்கு விநாயகருக்கு ஒரு லைஃப் இருக்கிற மாதிரியே அவனுக்கு நீ பராசரனும் உன்னுடைய வீட்டுக்காரர் தான், மொதல் வீட்டுக்காரர், வீரபத்திரன் ரெண்டாவது வீட்டுக்காரர். ரெண்டாவது வீட்டுக்காருக்கு பிறந்த விநாயகரை நீ வந்து தூக்கி விடும்போது ஏன் முதல் வீட்டுக்காரர் பிறந்த இவங்களை விடக்கூடாதுன்னு அந்த அம்மா யோசிச்சது. சரிங்க அவனுக்கும் பண்ணிடுங்கன்னு. இப்போ ஒரு தாயா என்ன நினைக்குதுன்னா, தனக்கு முத பிறந்தவர் வியாசர், முத வீட்டுக்காரர் பராசரர், அவனுக்கு பிறந்த வியாசர் மட்டும் என்ன பாவப்பட்டவரா, ஒரு பிராமணரை அரவணிக்குது. ஏதோ ஒரு வகையில் என்னன்னா அது வந்து ஒரு தாயாக தான் நினைக்குது, நியாயம் இருந்தது அதுங்கிட்ட கொண்டு வந்து அது வந்து இது பண்ணிச்சு. அதில் தான் வந்து இவங்க 2 பேர் பிறக்கிறாங்க. வியாசருக்கும் இப்போ இந்த அம்பிகை அம்பாலிகைக்கு பிறக்கிறவங்க தான் வந்து நம்ம மகாபாரதத்தில் வந்து இந்த பாண்டவருடைய அப்பாவும் பாண்டு அவரும், அதே மாதிரி கௌரவர்களுடைய அப்பா இது திருதராஷ்டிரர். பாண்டு பெரியவர், திருதராஷ்டிரர் 2வது ஆள். இந்த 2 பேரை வச்சு பாண்டவர் வம்சம் உருவாகுது. அப்போ இங்கே தான் வந்து அந்த மகாபாரதத்தோட அந்த மூலமே ஸ்டார்ட் ஆகுது. வியாசர் வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறார் இல்லைங்களா, அந்த 2 பேர் கல்யாணம் பண்ணும்போது தான் இதில் நம்ம ஒன்று நல்லா நினைக்கணும். எப்படி வியாசர் வந்து இங்கே சேர்த்து வச்சு குரு நாட்டில் பாண்டவ வம்சம் உருவாகுதோ அதே காலகட்டத்தில் தான் தசரதனுக்கு ராமர், அவங்களுடைய லட்சுமணர், இந்த 3 இந்த பக்கம் உருவாகுது. அயோத்தியாவில் 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரு சைமல்டேனியஸ் தான். அப்போது ஓகே, இப்போ மகாபாரதமும் ராமாயணமும் சமகால ஒரு நடந்த ஒரு விஷயமா தான் தெரியுது. கண்டிப்பாக 2ம் கிட்டத்தட்ட ஒரு சமகால விஷயம். இப்போ ராமாயணத்தில் கூனின்னு ஒருத்தி இருக்காங்க, அவங்க கைகேயி வந்து கூனி சொல்கிறது தான் கேட்பாங்கன்றாங்களே. கூனின்றது யாருன்னு நினைக்கிறேன்? கூனின்றது தான் மீனாட்சி. கேள்வியாக வருதுன்னு ஒரு கேள்வி சொல்கிறதே கேட்குறாள் அவ. ஏன் கேட்குறா? அந்த கேள்வி சொல்லுது, யாரை அனுப்பு, ராமரை காட்டுக்கு அனுப்பு, பரதன் ஆளை விடுறே அப்படின்னு அரசியல் ஆலோசனைலாம் சொல்கிறோன்னா அது சாதாரண ஆள். அது கூனி, அதை வந்து கூனின்னு சொல்லிட்டாங்க மீனாட்சியை. மீனாட்சி அப்போ அங்கே தான் இருக்காது. ஓகே, எங்கள் பிரம்மாவை கண்ட்ரோலில் தானே மீனாட்சி இருக்கு. அப்போ பிரம்மாவோ மீனாட்சி இவங்க தானே அவங்கள வந்து யாரா இல்லை 2 பக்கமும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பரதன் வேற, இந்த பரதன் வேற மாதிரி காட்டுறாங்க. விநாயகர் வேற. அந்த இல்லை, பரத விநாயகர்ன்றது அவனுக்கு பரதன்ற பேர் வைக்கிறாங்க, அவனுக்கு வைக்கிறாங்க. ஓகே ஓகே, அவங்களுக்கு என்ன பின்னாடி பரதன் வச்சுக்கிட்டான் ராமாயணம் எழுதும்போது. ஓகே, உண்மையிலேயே அந்த பேர் வேற ஏதாவது இருக்கிறது, விநாயகர் இன்ஸ்பிரேஷனில் வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், விநாயகர் வந்து பரத ஒரு மீனவர் குலத்திலேருந்து வந்தவர்னு வச்சு அப்போ தான் வந்து இந்தியாவை வந்து மொத்தமாக ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். பரத விநாயகர்னு பேர் வச்சா தான் அவங்க வந்து அவருக்கு வீரபாண்டியனும் பேர் இருக்கு, வீருன்னு வச்சாதான் வீரபத்தர் பேர் வரும். பரத விநாயகர்னா மீனவர் சமுதாயத்திலேருந்து வந்த மீனாட்சியினுடைய வம்சாவளி தான் விநாயகர் சொன்னாங்க. இந்த இன்ஸ்பிரேஷனில் தான் கைகைக்கும் தசரத்துக்கும் பிறக்கிற அவனுக்கு பேர் பரதன்னு வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூனின்றது மீனாட்சின்னும் பொழுது இப்போ மீனாட்சிக்கு என்னென்னா பிரம்மாவை ஏற்படுத்துகிற பிளானில் ஒன்று வந்து நம்மளுடைய பராசரர் கூட பிறந்த வியாசர் மூலயமா வந்தது, இன்னொன்று வீரபத்திரர் மூலயமா வந்த விநாயகர், 3வது நம்ம பேச்சை கேட்குற இல்லையா கைகை, அதனால தான் நம்ம பையன் பேரே பரதன்னு வச்சிருக்கிறாங்க. அப்போது 3மே வந்து நம்ம சார்ந்த பசங்களை இல்லையா ஏற்றுற மாதிரி தான் நினைக்கிறேன் பிரம்மா வந்து நம்மளை இல்லையா. ஆக்சுவலாக ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கூனின்னு சொல்லியிருக்கிறவங்களும் மீனாட்சி தான். மகாபாரதத்தில் வந்து அந்த வராங்களே அந்த போட்டில் வருது மச்சகந்தி, அதுவும் மச்சகந்தினா அது மீனாட்சி தான். இதில் அங்கே மச்சகந்தின்னு வச்சு விட்டான். மகாபாரதத்தில் கொஞ்சம் சிவனுடைய ஃபேமிலி சுமாராக ரொம்ப மட்டம் தட்ட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து சைவ புராணம். இது வைணவ புராணத்தினால இதில் கூனி கினின்னு வேறு மாதிரி இது சிவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து கரடின்ட்டாங்க. புரியுது. ராமாயணத்தில் சிவன் தான் வந்து இவர் என்ன இருக்குது, இவர் என்னது என்ன கரடி? ஆமாம், இல்லை இந்த கரடி ஜாம்பவான் அதான் சாம்ப சிவன் தான் ஜாம்பவான் கரடின்ட்டாங்க.
அவருடைய 2 பிள்ளைங்களை வந்து அவன் வந்து இவர் என்னதான் விநாயகராக இருந்தால் கூட ஒரு உப்புக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க விநாயகரை. அதனால் விநாயகருக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து வாலின்ட்டாங்க, அதை ஒரு முருகரையும் குரங்குன்ட்டாங்க. திருமாலும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கருடன் இது ஜடாயுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களை பூரா அனிமலை சொல்லிட்டாங்க. ஆஞ்சநேயரையும் வந்து ஆஞ்சநேயரே குரங்குன்ட்டாங்க. இது பூரா வைணவ புராணன்றதுனால ராமாயணத்தில் அப்படி பண்ணிட்டாங்க. மகாபாரதம் சிவனுடைய நேரடி வம்சம் அதில் வருது. அதில் அது மீனாட்சி அந்த தொடர்பு வர்றதுனால அதில் மட்டும் கொஞ்சம் வியாசர் கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து பாண்டியர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஓகே. அப்போ வந்து ராமாயணமும் மகாபாரதமும் சமகால புராணங்கள் நடந்த விஷயங்கள். ஆமாம், 2 சமகாலத்தில் நடந்தது. சிவபுராணம் திருமால் புராணமும் ஜஸ்ட் அதனுடைய முன்னோர்கள், ஜென்ரேஷன் கொஞ்சம் முன்னோர்கள். அதுக்கப்புறம் இப்படி இது எல்லாமே ஒரு இதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ராமர் முருகர் இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன். இப்போ நமக்கே தெரியுது இல்லையா, இப்போ பரசுராமன் வந்து 2லேயும் இருக்கிறார்ல. பரசுராமர் 2லேயும் இருக்காரு, அகத்தியர் 2லேயும் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு. அப்போ இதுதான் வந்து பிரம்மா வந்து இழந்த ஆரியவர்தத்தை வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு விநாயகரை வச்சுக்கிட்டு ஒரு செயல் திட்டம் பட்டார். ஒன்று வந்து குரு நாட்டையும் பிடிக்கிறதுக்கு பாண்டவர்களுடைய தேசத்தையும் தன்னுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. இவருடைய தசரதனுடைய இதுவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அயோத்தியா கொண்டு வந்துட்டார். பரசுராமனையும் உள்ளே கொண்டு வந்துட்டு விஸ்வாமித்திரத்தை வச்சு விட்டாங்க. வசிஷ்டர் வந்து ஒரு பராசரன். ஏன்னா பராசரன் பையன் வியாசருக்கு இங்கே கூட்டின்னு வந்து லிங்க் பண்ணதுனால பராசரம் மறுபடியும் வந்து மீனாட்சி கிட்ட தொடர்பில் வந்துடுவாப்புல. அதனால் அவர் வந்து விஸ்வாமித்திரத்தை வச்சு விட்டார். அதாவது பராசரன் பெங்கால், இங்கே நம்ம பீகார் இல்லையா, ஜனகர், அப்புறம் அயோத்தியா உத்தரப்பிரதேஷ் தசரதர், அப்புறம் குரு இல்லையா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பிரம்மா வந்து பிரம்மா கையில் வந்துச்சு. அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. கம்சன் அப்போ குஜராத்து அதெல்லாம் இருக்குது. அது மேலே அதையும் வந்து அப்போ பிடிச்சிட்டாங்க. இப்போ சவுத்துலேருந்து கூட இது இவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்பாலிகெல்லாம் கூட்டு போனால் விதுரனும் ஒரு நாளைக்கு பாஞ்சால நாடும் அவங்களுக்கு சொல்கிறத கேட்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. அது வந்துச்சு. ஏற்கனவே மதுரை அவங்ககிட்ட இருக்குது. ஆமாம், மதுரை ராவணன் அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. சவுத்தை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் வந்து ராவணன் இருக்காரு, மதுரை இருக்குது. இப்போ இங்கே இது ஒன்று இருக்குது இந்த பக்கத்துலேருந்து, அதாவது தொண்டை மண்டலம் பக்கத்தில் மட்டும் ஆள் இல்லாமல் வந்தது. அது ஒன்று வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது அவங்க பிளான் என்னன்னாக்கா இவரை வந்து முறியடிக்கணும். யாரை வந்து திருமாலை சவுத்தில் நடக்கிற பிளானை முறியடிக்கணும். சவுத் பிளானை முறியடிச்சிடணும். அப்படி சரி, இதை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சரி.